அழகான மரத்தில் ஒரு குருவி குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. ஒரு ஜூரி குருவி அம்மா குருவி கிட்ட ஒரு கேள்வி கேட்டது. அம்மா, பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய மரம் இருக்குதுல்ல, அங்க போலாமா? ஜூரி, அங்க போகக்கூடாதுமா. அது ஒரு பெரிய பயங்கரமான மரம். இதுதான் நம்முடைய வீடு, அங்க போகக்கூடாது. அம்மா, எனக்கு அங்க போகணுமா. அங்க என்ன இருக்குதுன்னு தெரியணும்னு ஆசையா இருக்குதுமா. ஜூரி, அந்த மரத்துக்கு போனவங்க யாருமே திரும்பி வந்தது இல்லைம்மா. அதனால தாம்மா அம்மா போக வேண்டாம்னு சொல்றாங்க. அம்மா அப்பா சொல்றத கேளு ஜூரி. ஓகே அப்பா. ஒரு நாள் ஜூரியும் ஜூரி ஃப்ரெண்டு ரூபியும் பேசிக்கிறாங்க. நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற பெரிய மரத்துக்கு போய் பார்க்கலாமா? ரூபி, வேண்டாம். நான் அம்மா அப்பா கிட்ட கேட்டேன், அவங்க அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அங்கே போனவங்க யாரும் திரும்பி வந்ததில்லையா அம்மா, அதனால் வேண்டாம் ரூபி. அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. நாம போலவா? வேண்டாம் ரூபி, அவங்க சொன்னால் அதில் ஒரு காரணம் இருக்குது. அதனால் நான் வரல. நீயும் போகாத, நான் உன்னை போக விட மாட்டேன். நீ வரலைன்னா விடு, நான் போற ஜூரி. ரூபி அந்த பெரிய பயங்கர மரத்துக்கு போனது. அங்கே கழுகு கூட்டம் ரூபியை கவ்வியது. இதையெல்லாம் தூரமாக ஜூரி பார்த்துட்டு இருந்தது. ரூபி போனதை நினைத்து அழுது, நான் போக வேண்டாம்னு சொன்னேன்ல, நீ கேட்டையான்னு ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. ஓ, இதுக்காகத்தான் அம்மா அப்பா அங்கே போக வேண்டாம்னு சொன்னாங்களா? அவங்க சொன்னால் அதில் ஒரு காரணம் இருக்குது. இனிமேல் அவங்க சொல்கிறத நான் கேட்டுக்குவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அம்மா அப்பா சொல்கிறத அடம்பிடிக்காமல் கேட்டுக்கணும், சரியா? அவங்க சொன்னால் அதில் ஒரு காரணம் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க, சரியா? பாய். சிக்கு புக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.